அம்மாச்சிக்கு அழைச்சி இவர் தான் நம்ம அண்ணன் வெட்டுவார். எனக்கு தெரிஞ்ச திருக்க நன்மைகள் அதிகமாக இருக்குது. குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதிகமாக சாப்பிட்லாம். நம்ம இடுப்பு வலி மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் கேட்கும். மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னா இந்த திருக்கம் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சதில்ல, கடலுக்காரங்க போட்டுக்காரில் யார்கிட்ட வேணால் கேளுங்க, அதை தான் சொல்லுவாங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கழிவே இல்லை, வெறும் சதை தான். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திருக்கை நம்ம வெட்ட போகிறோம். யார் வெட்ட போகிறோன்னா நம்ம அண்ணன் வெட்ட போகிறாப்புல. பிடிச்சிட்டு லைக். தரமான திருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த திருக்கை இந்த கடையை நம்ம அப்படியே போகிறது கிடையாது. அதுதாங்க இவர் தான் நம்ம அண்ணன் வெட்டுவார். இந்த திருக்கை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்கேயாவது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வேறு மாதிரி இருக்கும் உடம்புக்கு. அவ்வளோ தரமான திருக்கை. கொஞ்சம் பொறுமையாக வேறு. திருக்கை எப்படி தான் வெட்டணும் பார்த்து வெட்டுங்க. ஆனால் வெறும் கறியாக தான் இருக்கும். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பேசப்பட நான் மெதுவாக வெட்ட ஒன்றும் அவசரம் இல்லை. நான் காட்டினேன் அம்மாச்சிக்கு அழைச்சிடுவேன். நான் மெதுவாக வெட்டினா வீடியோவாக போட்டு நான் பள்ளியோடம் போனேன். கட் பண்ண முடியாதுடா வீடியோவை. பொதுவாகவே திருக்கை எடுத்துக்கிட்டால் சில கழிவுகள் நிறையா வரும். ஆனால் இந்த திருக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கழிவுலாம் இருக்காது. ஆனால் திருக்கை சாப்பிட உண்மையில் நல்லா செம்மையாக இருக்கும். ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த திருக்கை வவ்வா திருக்கை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா பட்டையாக இருக்குது பாருங்கள், பட்டாம்பூச்சி மாதிரி. இறக்கி போட்டுங்க. இல்லை அப்படியே சும்மா அப்படியே போட்டு விட்டுருங்க. திருக்கையிலே நல்லா பெஸ்ட்டான திருக்கை. ஏன்னா நான் எதாவது சொல்லுண்ணா, நல்லா இருக்குமாண்ணா? சூப்பர் திருக்குங்க இந்த திருக்கை. வவ்வா திருக்கை அமைதியாக விட்டுறேன். நான் மௌனம் வருதம்மா? மௌனம் வருதுன்னு இல்லைப்பா. இப்போ தான் டீ சாப்பிட்டேன். அப்படியே ஒரு டீ சாப்பிட்டா பேச்சு வராதா? ஆமாம் ஆமாம். பீஸ் எப்படி விழுது? பொறுமையாக வெட்டினா எப்படி விழுதுன்னா பாருங்க. மெதுவாக வெட்டினா உங்களுக்காண்டி தான் பையா வச்சுட்டு இருக்கேன். சரிண்ணா சார், அப்படியே முடிச்சிருப்பேன். சரிண்ணா சரிண்ணா. ஏன்னா ஃபாலோவர்ஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக வெட்டினதில் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. நல்லா வேம வெட்டுறது எங்கே தான் போகிறது? இப்படி வேம வெட்டுனே தெரிலண்ணே. கொஞ்சம் மெதுவாக வெட்டுங்கண்ணே. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல பொருளாக சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. ஹெல்த்து முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். நல்ல பொருளாக சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. காலி அதே எடுத்துடா. அதான்